வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இது எந்த மரத்தை குறிக்கிறது என்று நாம் பார்த்தால் சிலுவை மரத்தை குறிக்கிறது. இதுநாள் வரைக்கும் நாம் தியானித்த மரங்கள் எல்லாம் ஜீவனுள்ள மரங்கள். ஆனால் இந்த மரம் என்பது ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நெடுஞ்சான் கிடையான சட்டம், குறுக்கு சட்டம் என்ற 2 சட்டங்களை இணைத்து சிலுவையாக உருவாக்கி அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அதை குறிக்கக்கூடியதுதான் இந்த வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மேற்கோள் காட்டி கூறுகிறார். அப்பேற்பட்ட சாபமான மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு என்னையும் உங்களையும் பாவத்தின் சாபத்திலிருந்து விடுவித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் என்பதை இந்த வசனம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. கொடுமையான குற்றம் செய்து மரண தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிற ஒரு மனிதன் யூத ஜனங்களால் அல்லது யூத மதத்தின் கோட்பாடுகளின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிற அந்த கொடூரமான துக்ககரமான சாபமான மரணத்தை முதலில் அசீரியர்களும் பாபிலோனியர்களும் தான் அதை கண்டுபிடித்து அங்கிருந்து அது ரோம பேரரசுக்குள்ளாக நுழைந்து விட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எப்படியானாலும் சிலுவை மரணம் என்பது மரத்திலே தூக்கப்பட்டு அவன் மரிக்கக்கூடிய ஒரு மரணம் என்பது சாபமான மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன்னைத்தானே சாபமாக கருதப்படும்படி விட்டு கொடுத்தார். அதாவது மற்றவர்களைப் போல கொடும் பாதகம் செய்து சபிக்கப்பட்டவன் போல எண்ணப்படுவதற்கும் அதன் மூலம் அக்கொடும் தண்டனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரம் கூறுகிறது. தேவனை தூஷிக்கும் அல்லது தேவனுக்கு தன்னை இணையாகவாவது கருதக்கூடிய தேவ தூஷணத்தின் பாவத்தை செய்தவராக கருதப்பட்டார். அதே இயேசுவானவர் என்ன கூறினார்? நான் உயர்த்தப்படும் போது அநேகரை என்னிடமாய் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். வெட்டப்பட்டு இழைக்கப்பட்டு நேர்த்தியாக மாற்றப்பட்டு பின்னர் குறுக்கு நெடுக்கு மரங்களால் இணைக்கப்பட்டு சிலுவை உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்பட்ட இந்த சிலுவை மரத்திலே தன்னை அர்ப்பணித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பாவமற்ற அந்த ஆண்டவரை, நீதிமானாகிய கர்த்தரை, நமக்கு பதிலாளாக மரித்த அந்த ஆண்டவரை நாம் விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்த்தால் எவ்வளவு கொடூர பாவிகளாக இருந்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். 33வது வசனம். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அதாவது இயேசுவானவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது பாவம் செய்த பலர் அவரை நோக்கி பார்த்து, வேதவசனம் சொல்லுவது போல அவரை நோக்கி பார்த்து அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை, அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மரம் ஜீவனுள்ள மரத்திலிருந்து வெட்டப்பட்டு சட்டங்களாக மாற்றப்பட்டு சிலுவையாக உருவாக்கப்படுகிறது. இந்த ஜீவனற்ற மரம் பலருக்கு ஜீவனை நல்கியது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய ஜீவனை நமக்குள்ளே அருளி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினது. எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நீங்களும் நானும் ஜீவனை பெற்றிருக்கிறோமா? ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? அவரை நோக்கி பார்த்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிற நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? பாவ மன்னிப்பை அடைந்திருக்கிறோமா? அவர் உயர்த்தப்பட்ட போது அவர் உயர்த்தப்பட்ட காரியத்தை எண்ணுகிற ஒவ்வொருவரும்
விசுவாச கண்களினாலே பார்க்கிற ஒவ்வொருவரும் அவரிடத்திலே கவரப்படுவார்கள், மாற்றப்படுவார்கள், ஆசீர்வாதமாக நாட்டப்படுவார்கள். அப்பேற்பட்ட மரங்களாய், கனி தரும் மரங்களாய் ஜீவிக்க தேவன் நமக்கு அருள் புரிவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.